பாசம் நீடிக்கும். அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கணும். அடுத்தது, இந்த ஆடைய அடுத்தவங்க முன்னால நம்ம ஆடையை நாம அசிங்கம் பண்ண மாட்டோம். நம்ம பெருமையா பேசிக்குவோம். ஷர்ட் சுமாரா இருக்கீங்க, இது நாங்க அந்த குவைட் போன நேரம் அங்க எடுத்து சூப்பர் துணி, நல்ல துணி, அந்த மாதிரி வேலை ஒண்ணுதான் இருந்துச்சு, சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எங்கேயாவது உடுப்பை கொண்டு போய் ஷர்ட் ஒன்று வேணும், ஞாயிறு வேல் மாதிரி எப்படி இருக்கட்டு வேறு ஷர்ட்டா இது, சனியம் பிடிச்ச ஷர்ட், இப்படி எப்பயாவது நம்ம உடுப்பை நாசம் பண்ணிட்டு இருப்போமா? இருக்க மாட்டோம். அப்ப ஆடையை பெருமையா பேசணும். இது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன பெருமையா பேசின ஆடை தான் நம்மளோட பொண்டாட்டி. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன பாப்பா சொல்லுவார், டேய் அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்காடா, பல்லு ஒரு சாதியா நீட்டிக்கிறிக்காடா என்று சொன்னோடனே இவன் சொல்லுவான், பாப்பா எனக்கு அவளை பிடிச்சதே அந்த பல்லு தான் பாப்பா, அந்த பல்லுக்காகத்தான் பாப்பா நான் பண்ண போறேன். அது அழகா தெரியும் எனக்கு. ஒரு சாதி பரட்ட முடியாதுக்காளடா, அந்த பறக்கிறது தான் ஸ்டைலா தெரியுது வாப்பான்றுவான். டேய் கருப்பா இருக்காளா, அது கவர்ச்சியா இருக்கு வாப்பான்றுவான். அப்போ அது அழகாத்தான் பார்ப்பான், அசிங்கம் பண்ண மாட்டான். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஆண்டவனே நக்கல் அடிச்செடுத்த பாடு வைத்திரும், நக்கல் அடிச்சே போய்த்திரும். அவன் அப்படியே மினுக்கிக்கிட்டு வந்த உடனே எங்க இந்த பொண்டாட்டிய காணல படத்தை நின்றால் காணலன்னு நக்கலா சொல்லுவான். அது மனசை தாக்கும். அதுக்குள்ளேயும் இந்த பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை வரக்கொள்ள பிள்ளைகளுக்கு முன்னால பொண்டாட்டியை திட்டுறது. பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? நம்ம தான் பேசிக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கு முன்னால திட்டலாமா? அது ஆடை, நம்முடைய ஆடை. நம்முடைய ஆடையை 4 பேருக்கு முன்னால நாம நாசம் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபீ புயூத்திக்கும், உங்க மனைவிகளோடு பிணக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்கன்னாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவுல வச்சு. பொண்டாட்டியோட பிரச்சனையா வீட்டுக்கு வைங்க, பிள்ளைகளுக்கு முன்னாடி வேணாம்ன்றாங்க. இது பிள்ளைகள் இருக்கும், பொண்டாட்டியை தான் மட்டச்சு எரும மாடு, பைத்தியகாரி, பைத்தியகாரி. பிள்ளைகளுக்கு முன்னாடி பொண்டாட்டிய பைத்தியகாரி என்றா. அப்ப உம்மா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வாப்பா இல்லாட்டியும் அந்த அரவா போவாது, எனக்கு இப்படி கழிச்சு போட்டா பேயன். இப்படி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வாப்பா வச்சுன்னா பிள்ளைகளுக்கு வாப்பா உள்ள மரியாதையும் இருக்காது, பிள்ளைகளுக்கு உம்மா உள்ள மரியாதையும் இருக்காது, நாசமா போயிட்டு. அப்ப நம்மட உடுப்பை நாமளே 4 பேர்கிட்ட சொல்லி கொடுக்குறோம், நாசமா போன சேட்டா இது பண்டிகை போட்டா பெரிய கரைச்சல் ஆயிக்கு, இப்படி சொல்லுவோமா? நாம கரைச்சலா இருந்தா கூட சொல்ல மாட்டோம். நம்மளே இந்த சேட்டு என்னடா இது ஒரு சாதியா இருக்கன்றதுனால 4 பேருக்கு சூப்பரா இருக்கின்றோம், நல்லா இருக்கின்றோம். அப்ப நாங்க நம்முடைய ஆடையை பழிக்க கூடாது. கணவன் நம்முடைய ஆடை, மனைவி நம்முடைய ஆடை, பிள்ளைகளுக்கு முன்னால திட்டக்கூடாது, பிள்ளைகளுக்கு முன்னால நம்முடைய ஆடையை ஏசக்கூடாது. அப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப அல்லாஹ் பெண் மனைவி உங்களுக்கு ஆடை, கணவன் உங்களுக்கு ஆடை என்று சொல்றான். அந்த உபமானத்திலிருந்து ஒவ்வொன்றா வடிச்சு பாருங்க. ஆடை 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 எப்படி பார்த்து கொள்ளணும், ஆடையோடு எப்படி இருக்கிறோம், ஆடைக்கு நமக்கு என்ன நெருக்கம் என்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த ஆடை விஷயத்தில் எடுக்கிற கவனம் அவ்வளவும் மனைவி விஷயத்தில் கணவனும், மனைவி விஷயத்தில் மனைவியும் எடுத்துக்கிட்டு போனா பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும், பிரச்சனைகள் எல்லாம் தவிர்ந்து போடியாகும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கும். அடுத்தது